கர்த்தர் எல்லாரையும் இந்த பூமியில படைக்கும் போது ஒரு மிஷனோட தான் படைக்கிறார். அப்படிதான் ஐசாயாவே படைச்சார். ஐசாயா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவர் நார்மல் ஃபேமிலி ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ராயல், ரொம்ப பணக்கார ஃபேமிலி, பயங்கர ஒரு அந்தஸ்துள்ள ஒரு ஃபேமிலியில பிறந்தவர் தான் ஐசாயா. ஆனா அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தர் என்ன ஒரு தரிசனம் பார்க்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனை சிங்காசனத்துல பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் வந்து பயந்துடுறாரு. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனமா இருக்கு. எல்லாம் ஒரு பயங்கர பிரகாசமான ஒரு சிங்காசனம், அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. ஃபுல்லா தேவதூதர்கள் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு அவரை வந்து துதிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே அவர் வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, அவரே அறியாம அவர் பாவத்தை அறிக்கையிடுறாரு. என்ன பாவத்தை அறிக்கையிடுறாருன்னா, நான் வந்து ஒரு அன்கிளீன் லிப்ஸ், நான் வந்து ஒரு அசுத்தமான வாய் உள்ளவன், எனக்கு போய் இப்படி ஒரு தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவரே தன்னை அறியாமலே அவர் பாவத்தை அறிக்கையிடுறார். அப்பதான் வந்து அங்க இருக்க ஒரு தேவதூதர்கள் வந்து அந்த நெருப்புல இருந்து வந்து அந்த கோல் எடுத்து அவர் வாயை வச்சு, அப்படி சொல்லாத, உன்னோட கில்ட்டி வந்து நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதர் வந்து ஐசாயா கிட்ட சொல்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். ரிஷா தர்ராபாலோ ரிக்கா பாபா, கர்த்தாவே ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கபா, யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு அந்த செய்தியை பார்த்துட்ருக்காங்களோ ரிக்கந்தர்ராபாலோ ரிக்கபா, அவங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும் கர்த்தாவே. ரிஷாபாலோ ரிக்கா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு நியாய தீர்ப்பும் ரட்சிப்பும். அதுக்கு உண்டான வசனம் ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களையும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைகிறது. ஆக்சுவலி நம்ம என்னதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், நிறைய வாட்டி நம்மளோட ஜபங்கள் வந்து கர்த்தருக்கு போய் எட்டாமல் இருக்குது. என்னதான் நம்ம சபைகளுக்கு போனாலும், எவ்வளோதான் ஜபிச்சாலும், எவ்வளோதான் உபவாசம் பண்ணாலும், இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாறாமலே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் எவ்வளோ ஜபிச்சாலும் இந்த தரித்திரம் எங்களை விட்டு போக மாட்டேங்குது, எவ்வளோ ஜபிச்சாலும் வந்து ஃபினான்ஷியல் ஒரு கட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளோ ஜபிச்சாலும் இந்த வியாதி எங்கள் வீட்டை விட்டு அகண்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்கலர் ரஷதர் ராபால் உங்களோட தேவைகளுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரி, பல வருடமா ஜெபிச்சிட்டு இருக்கீங்க ரிக்கந்தர் ராபாலோரிக்கா, ஆனா ரிக்கந்தர் ராபாலோரிக்கபா உங்க தேவைகளுக்கு உண்டான பதில் நீங்க பாக்குறதே கிடையாது. ரிஷதர் ராபாலோரிக்கபா, அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, ரிக்கந்தர் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கலா ரஷதர் ரெபெக்கேலா பாபா நுரிதர பல ரபா லக்கேலா ரஷபாலோ, கிறிஸ்தவர்கள் சொல்றீங்க ரிக்கதா, ஆனா ரிக்கதா மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த இது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. ரிக்கந்த இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா ஒரு மனம் திரும்புதலே இல்லாம நீங்க சபைகளுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இது எனக்கு ஒரு அருவருப்புன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபா, அதனாலதான் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா உங்க ஜபத்துக்கு உண்டான பதில் உங்களுக்கு வரல. ரிக்கந்தர் ராபா, எவ்வளவு ஜபிச்சாலும் ஒரு தரித்திர வாழ்க்கையில இருக்கீங்க. ரிக்கந்த எவ்வளவு ஜபிச்சாலும் ரிக்கா ராபார உங்களால ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. ரிக்காலாரா எவ்வளவு ஜபிச்சாலும் ஒரு பில்லி சூரிய கட்டுக்குள்ள மறுபடி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்காலாரா ஷக்கே லபா தெக்கேலா ராபா ஊரிதராபால், கர்த்தர் சொல்றார். ரிக்காந்தா நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ரிக்காந்தா உபவாசம் பண்றோம், ரிக்காந்தா ராபாலோ ரிக்கா பாபா நம்ம நிறைய ஜெபிச்சிட்டோம், ரிக்காந்தா அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு போறோம், ரிக்கா ஆனா விடுதலை இல்ல. ரிக்காந்தா ராபால், கர்த்தர் சொல்றார். ரிக்காந்தா ராபால் உங்க வீட்டுல ஏன் விடுதலை இல்லைன்னா, ரிக்காரா ஷக்கே லெதெரே பெக்கலபா ருதர் ராபாலோ ரிக்கா பாபா உங்ககிட்ட எல்லாம் மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்காந்தா வேதம் என்ன சொல்லியிருக்கு? ரிக்காந்தா ராபாலோ ரிக்கா ஒரு தடவை ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்கன்னா ரிக்காந்தா ராபால் அதை அறிக்கையிட்டு விட்டுறணும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா அது மொத்தமா அந்த பாவத்தை விட்டுறணும். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா, ஆனா ரிக்க துணிகர பாவத்துல இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபம், காலை நீ செல்லாது என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ இது கடைசி காலம். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா இது கடைசி காலம். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா இது கடைசி காலம் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா எந்த இயேசுவை ரிக்கந்தர் நீங்க சிலுவையில தொங்கி பார்த்தீங்களோ, ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க அதே ஜீசஸ் ரிக்கந்த அதே இயேசுவை ரிக்கந்த நீங்க நியாய தீர்ப்பின் கர்த்தரா பார்க்க வேண்டிய நாட்கள் இதுவே என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கபால
ரிபாலா ரஷபா லக்கேபாலா ரபாபா ருதா ரபா லோரிக்கா பாபா. ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா, கர்த்தரை மீட் பண்ண ஆயத்தமாகுங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்கா. அன்பு மகனே, அன்பு மகளே, ரிக்கந்தர் இப்படி சொல்ற கர்த்தரை நீங்க பார்க்க போறது கிடையாது. ரிக்கந்த நீங்க நியாயத்தீர்ப்பின் கர்த்தரை பார்க்க போறீங்க. ரிக்கந்த ராபா லோரிக்கா. முதல் கேள்வி, ரிக்கந்த நீ எனக்காக என்ன செஞ்சன்னு கர்த்தர் கேட்பாரு. ரிக்காலா ரஷா, உங்ககிட்ட பதில் இருக்கா? ரிக்கந்த ராபா லோரிக்கா. சபைக்கு போனீங்க, ரிக்கந்தர் என்ன ஜெபிச்சன்னு கர்த்தர் கேட்பாரு. ரிக்கந்தர் உங்ககிட்ட பதில் இருக்கா? ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. கர்த்தாவே, எனக்கு வீடு வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும். ரிக்கந்த் இதுவா ஜெபம் என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிக்கந்தர் ராபா அழிந்து போற ஆத்மாக்கள் வெளியில இருக்காங்க. ரிக்கந்த் எத்தனை ஆத்மாக்கள் அழிந்துட்டு இருக்கு ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. இதை ஜெபிக்கிற இதே நேரத்துல ரிக்கந்தர் ராபா, இந்த நேரத்துல ரிக்கந்தர் எத்தனை கோடி மக்கள் பாதாளத்துல கத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கல்லா கேஷக்கா பலக்கேல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருக்கான்னு என்று கர்த்தர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிக்கந்தர் ராபா தனக்கு 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 ஜெபிக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த இது எனக்கு ஒரு அருவருப்பான ஜெபம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரி. அதுதான் எங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்களே, ரிக்கந்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்களே, அவங்க இருக்காங்களே, இவங்க இருக்காங்க, சொல்லாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. ஒரு சராசரியான ஒரு மனிதனா இருந்தா ரிக்கந்தாலும், ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ரிக்கந்தர் இந்த உலகத்துக்காக முழங்கால் யுத்தம் போடணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் இந்த தேசத்தை எனக்கு தாங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. இந்த தேசத்தை தாங்க. ரிக்கந்தர் ராபா, இந்த தேசத்தை தாங்க நீங்க ஜெபிக்கணும். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. ஜான் நாக்ஸ் ரிக்கந்தர் ராபா, இந்த ஸ்காட்லாந்து எனக்கு தாங்க. ரிக்கல்லா ரஷபா லோரி. இல்லாட்டி ரிக்கந்தர் ராபா என் உயிரை எடுத்துக்கோங்க. ரிக்கந்தர் ராபா. அந்த மாதிரி ஊழியக்காரங்களை நான் கேட்கிறேன். ரிக்கந்தர் ராபா தமிழ்நாட்டை தாங்க. ரிக்கந்த் இல்லாட்டி என் உயிரை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிற வீரர்களை நான் தேடுறேன். ரிக்கந்த் ஜெபிக்கிற வீரர்களை நான் தேடுறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா கேல ரஷபா காபா உரக்கந்தர் லரா. முழங்கால் யுத்தம். ரிக்கந்தர் முழங்கால் யுத்தம். ரிக்கந்தர் முழங்கால் யுத்தம் போடுற ஜனங்களை நான் தேடுறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரி. இனிமேட்டு ரிக்கந்த் உங்களோட செல்ஃபிஷான டிசைர்ஸ்க்காக சபைகளுக்கு வராதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கபா ரஷபா லோரிக்கபா உரக்கந்தர் ரேபே லோரிக்கா. நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது ரிக்கந்தர் ராபா லோரி உங்க வீட்டு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. ரகசிய பாவங்கள் இருந்ததுன்னா இப்பவே விட்டுருங்க. ரிக்கந்தர் ராபா லோ. நியாயத்தீர்ப்பு நாள் பயங்கர கொடூரமா இருக்கும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. ரிக்க மன திரும்பிட்டு ரிக்க இனி அந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபா லோ. துணிகர பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபா லோரிக்கா. மனம் திரும்புங்கள் ரிக்கபா, மனம் திரும்புங்கள் ரிக்க, மனம் திரும்புங்கள் ரிக்க. இதுவே கடைசி நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கபா இனி ஒரு நாள் உங்களுக்கு வரப்போறது கிடையாது என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா உரக்கந்தர் ராபா. உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அழுங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. இயேசுவிட்ட நீங்க அழுவணும். ரிக்கந்தர் ராபா. கடைசி நாட்கள்ல ரிக்கந்தா நீங்க அந்த கிறிஸ்துவ பார்த்து பயப்படக்கூடாது. ரிக்கந்தர் ராபா லோரி. இயேசு கிறிஸ்துவ பார்த்து நீங்க பயப்படணும். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. ஒரு நியாயத்தீர்ப்பு கர்த்தர் வராரு. அவர்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் நீங்க பயப்படணும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கபா ராபா. அதுதான் கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா ரிஷதர் ராபா லோரிக்கபா. ஆவியானவர் தான் இருக்கிற இந்த உலகத்தேரலே சுப்ரீம் பவர். அவருக்கு மேல எந்த பவரும் கிடையாது. ரிக்கந்த் அவர் உங்க மேல இருந்தா ரிக்கந்தர் ராபா லோரி. எத்தனை அந்த கிறிஸ்து வந்தாலும் நீங்க முன்னாடி நின்றுவீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரி. கந்தர் ராபா லோரி. அந்த கிறிஸ்துவ பார்த்து பயப்பட வேண்டிய நாட்கள் இது கிடையாது. ரிக்கந்த் ஏசு கிறிஸ்துவ பார்த்து நீங்க பயப்படணும். ரிக்கந்த் நியாயத்திற்பின் கர்த்தரை பார்த்து நீங்க பயப்படணும் என்று ஆவியானவர் சொல்றார். அவர் உங்க கிட்ட இருந்தா எவன் உங்க முன்னாடி நிக்க முடியும் என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கல்லா ரஷபா லோரி. கந்தர் ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கம்பா இந்த செய்தி முடியும் போது ரிக்கந்தர் ராபா பல பேர் அபிஷேகம் பண்ணப்பட போறீங்க ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரா பல பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டுருவீங்க. ரிக்கந்தர் ராபா. யார் யாரெல்லாம் ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ரீலா ரஷதர் ராபா லோரிக்கா பா. யார் யாரெல்லாம் இப்ப அபிஷேகம் வேணும் ஜெபிக்கிறவங்களோ ரிக்கந்த் பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா ரிசீவ் ரிபா பாபா. அக்கினி அபிஷேகம். ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபா கரா பாபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. ரிக்க நிறைய பெண்மணிகளை நான் அபிஷேகம் பண்றேன். நிறைய பெண்மணிகளை நான் அபிஷேகம் பண்றேன். நிறைய பெண்மணிகளை பண்ண அபிஷேகம் பண்றேன். ரிக்கந்தர் ராபா. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கபா அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கந்தர் ராபா கரா பாபா. கர்த்தாவே ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கபா. என்னை எதற்காக இந்த பூமியில படைச்சிங்க நீங்க உங்க ஜெபம் இருக்கணும். ரிக்கந்த் நான் என்ன ஊழியம் செய்யணும்னு நீங்க கேட்கணும். ரிக்கந்தர் நான் யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்க கேட்கணும்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கபா ரஷபா லோ ரிக்கபா பாபா தி ரஷபா லோ ரிக்கபா ரீபாலா ரிக்கபா. Thank you, Father. So
நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம டெடிகேட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிவிட்டு, கர்த்தாவே உங்களுக்கு என்ன வேணும், நான் ஏன் இந்த பூமியில் இருந்தேன், நான் என்ன ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் குறிப்பெல்லாம் நீங்கள் வாங்கணும். ஜீசஸ் கிரைஸ்டே இந்த பூமியில் அவர் வரும்போது அவர் ஒரு மிஷனரியாக தான் வராரு. சொந்த குமாரன், பைபிள் எப்படி இருக்குன்னா, நேசகுமாரன், பிரியமான குமாரன், ஒரே குமாரன். அந்த ஒரே குமாரனையே கர்த்தர் வந்து ஏன் பூமிக்கு அனுப்புறாரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாதாளத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏசு கிறிஸ்துவுமே ரொம்ப கொடூரமாக சிலுவையில் தொங்குனார். எல்லாத்தையும் விட்டுறாரு. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவரோட ரத்தம் அந்த உடம்புல இருக்க எல்லா தண்ணீர், நம்ம உடம்புல வந்து 70 to 75% வாட்டர் தான். அந்த ரத்தம்லாம் போய் அந்த தண்ணியுமே இழந்து ஒரு நிர்வாணியாக அவர் அந்த சிலுவையில் அவர் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாரு? நம்ம வந்து இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நம்ம இந்த பாவத்திலேருந்து நம்ம வந்து இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்துக்காகவும், நம்ம இந்த பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் இந்த பரலோகத்தை போய் எட்டணுன்றதுக்காக அவர் வந்து இந்த பூமியில் சிலுவையில் தொங்கி இறந்தார். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு 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 டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு, சரி அதான் நம்ம இயேசு வந்து சிலுவையில் தொங்கிட்டாரு, நம்ம என்ன வேணால் பாவம் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய வாலிபர்கள் துணிகர பாவத்தில் ஈடுபடுறீங்க, விபச்சார பாவத்தில் ஈடுபடுறீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரகசிய பாவம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர்ரா வாலிபர்களே, ரிக்கந்தர்ரா எச்சரிப்பா இருங்க, ரிக்கந்தர்ரா கர்த்தர்ட்ட விளையாடாதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கா பாபா ஊரக்கந்தர்ரா பாலோ, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாருங்க, ரிக்கந்தர் உங்க செயல்கள் எல்லாமே ஞாபக புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஜாக்கிரதையா இருங்க வாலிபர்களே என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஷபாலோ ரிக்கபா ரிக்கந்தர் ராபாலோ. ஸோ கர்த்தர் எல்லாரையும் இந்த பூமியில் படைக்கும் போது ஒரு மிஷனோட தான் படைக்கிறார். அப்படி தான் ஐசாயாவே படைச்சார். ஐசாயா இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவர் நார்மல் ஃபேமிலி ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ராயல், ரொம்ப பணக்கார ஃபேமிலி, பயங்கர ஒரு அந்தஸ்துள்ள ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர் தான் ஐசாயா. ஆனால் அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. கர்த்தர் என்ன ஒரு தரிசனம் பார்க்குறாருன்னா, பிதாவாகிய தேவனை சிங்காசனத்தில் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து பயந்துடுறாரு. இன்ஃபேக்ட் என்ன ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனமாக இருக்குது. எல்லாம் ஒரு பயங்கர பிரகாசமான ஒரு சிங்காசனம், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஃபுல்லாக தேவதூதர்கள் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு அவரை வந்து துதிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, அவரே அறியாமல் அவர் பாவத்தை அறிக்கையிடுறாரு. என்ன பாவத்தை அறிக்கையிடுறாருன்னா, நான் வந்து ஒரு அன்கிளீன் லிப்ஸ், நான் வந்து ஒரு அசுத்தமான வாய் உள்ளவன், எனக்கு போய் இப்படி ஒரு தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவரே தன்னை அறியாமலே அவர் பாவத்தை அறிக்கையிடுறார். அப்போதான் வந்து அங்கே இருக்க ஒரு தேவதூதர்கள் வந்து அந்த நெருப்புலேருந்து வந்து அந்த கோல் எடுத்து அவர் வாயை வச்சு அப்படி சொல்லாத, உன்னோட கில்ட்டி வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதர் வந்து ஐசாயா கிட்ட சொல்றார். அப்போ அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன கான்வர்சேஷன் நடக்குது பரலோகத்தில்? இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்கு, இவ்வளோ வேலை இருக்கு பூமியில், இந்த மிஷனுக்காக நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்கே கேட்குறாரு. இதுதான் இப்பயும் அதுதான் கர்த்தர் கேட்குறாருன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இப்போ நிறைய ரிக்கல்லா ரஷபால் நிறைய ஊழியங்கள் இருக்கு. ரிக்கந்தர் அதை எடுக்க யார் வருவான் என்று கர்த்தர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்காபா ஊரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா அறுவடை மிகுதியா இருக்கு. ரிக்கந்தர் ரா யார் இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் கேட்கிறார். ரிஷதர் ராபாலோ ரிக்கம். அப்போ ஐசாயா வந்து தன்னை அவர் வாலண்டியர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தாவே நான் போகிறேன், நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் ஐசாயா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ஐசாயா பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர், அவர் நல்ல தியாலஜியில் படித்து நல்லா அவரை பற்றி நீங்கள் அவரோட ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நார்மல் பர்சன்லாம் கிடையாது. அவர் கர்த்தர் ஊழியத்துக்கு எடுத்தோன்னே பயங்கரமாக தியாலஜியில் நல்ல ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் அங்கே நல்லா படித்து, அந்த காலத்திலே அவர் நல்ல தியாலஜி படித்து அவர் இருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டர், அவர் பேசிக்கலாக வந்து ஒரு ரைட்டர், பயங்கரமாக படித்து ஒரு நல்ல, இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து ராஜாக்களுக்கும் பிரபுக்களும் வந்து ஒரு பெரிய அட்வைசராக இருந்தார். யார் ராஜாக்கள் பிரபுக்கள் பேலஸ்லலாம் அட்வைசராக இருப்பா, யார் ரொம்ப படித்து ஒரு 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 நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து அட்வைசரி கமிட்டியில் யூஸ்வலாகவே வந்து ராஜாக்கள் வைப்பாங்க. அந்த மாதிரி அட்வைசரி கமிட்டியில் வந்து இவர் வந்து 5-6 ராஜாக்கு வந்து இவர் தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ராஜா வந்து, அதாவது
வந்து அட்வைஸ் கேட்கும்போது இவர் வந்து அட்வைஸ் பண்றாரு. ஸோ இவர் பயங்கர ஒரு பணக்கார ஃபேமிலியா இருந்தார். என்னதான் ஒரு பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் கர்த்தரோட மிஷனை அவர் எடுத்து ரொம்ப சின்சியரா பண்ணார். சரி, அதான் கர்த்தர் வந்து நமக்கு இந்த மிஷனை கொடுத்துட்டாரு, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அவரோட ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே படிச்சுட்டு இருந்தாரு, நிறைய தியாலஜி படிச்சுட்டே இருந்தாரு, எழுதிக்கிட்டே இருப்பாரு, போயம் எழுதிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்டரியில இருக்கும். இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாடு காலத்துல முக்கியமான புஸ்தகம் தான் ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏன்னா நீங்க ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் முதல்ல ப்ரீச் பண்ண போறாரு, சினகாக்ல ப்ரீச் பண்ணும்போது இன்ஃபேக்ட் அவர் ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தான் போய் அவர் படிச்சிருப்பாரு. அப்போ ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதில் தான் வரப்போகிற மெசையா பற்றி ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கண்ணின் வயிற்றுல வந்து மகன் பிறப்பாரு, அவர் பேர் இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற மெசையா பற்றி அவர் ப்ராஃபஸை பண்ணுறாரு. ஏன்னா அந்த டைமில் வந்து ஜெருசலம், யூதா இந்த தேசம்லாம் பயங்கர பாவத்தில் இருந்தனால அப்பயுமே அவர் எச்சரிப்பின் சத்தம் அங்கே கொடுக்குறாரு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பாவம், இப்படியே இருந்தீங்கன்னா கர்த்தரோட கோபாக்கினி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வந்து ரொம்ப பெரிய புஸ்தகம். அதில் நீங்கள் படிக்கும் போதே தெரியும், ஒவ்வொரு ராஜாக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நிறைய அங்க இருக்க மக்கள் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும்போது அவரும் வந்து அங்க வந்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்துருப்பாரு, மனம் திரும்புங்க இல்லாட்டி கர்த்தரோட கோபாக்கினி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி வந்து அப்படி போகும். இன்னொரு பாதி என்ன வரும் அப்படின்னா வரப்போற மெசையாவை பத்தி அவர் போட்டிருப்பாரு. இவ்வளோ பாவம் செஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கும் போது அப்போ அவர் சொல்றாரு, இல்ல மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, நம்மளை அவர் காப்பாற்ற வருவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க அந்த புஸ்தகத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி கண்ணின் வயத்துல மகன் பிறக்க போறாரு, அவர் பேர் இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடுறாரு. ரெண்டாவது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6-7 வசனம் என்ன சொல்லணும்னா, அந்த வரப்போற ஜீசஸ் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். அவரோட மெஜஸ்டிக்கை பத்தி அவர் போட்டிருப்பாரு, எவ்வளவு பெரிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜீசஸ் பத்தி எந்த தேவகுமாரன் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம ஜீசஸை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப அழகா இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த வசனத்தை நீங்க போய் பாருங்க, ஐசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6-7 வசனம், ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கும். மூணாவது என்னன்னா, ஜீசஸ் வந்து எதுக்கு பூமிக்கு வராரு, அவர் என்ன மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி பண்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவர் போட்டிருப்பாரு. நாலாவது என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, கல்வாரி சிலுவையில அவர் அறையப்பட்டு அவரோட ரத்தத்தெல்லாம் எடுத்துருவாங்க, நம்ம பாவத்தை அவர் சுமக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 4வது விஷயம். 5வது விஷயம், ராஜ்யம், தேவ ராஜ்யம் பூமிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ ராஜ்யத்தை பத்தியும் எழுதியிருப்பார். 6வது அவன் எழுதியிருப்பார், அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பத்தி அவர் எழுதியிருப்பார். நிறைய புஸ்தகத்துல இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி போட்டிருப்பாங்க, இவரும் போட்டிருப்பாரு. எல்லாமே அது ஒரு ஆர்டரா வரும். மேசியா வராரு, அவரோட மிஷனரியை பண்றாரு, அவர் இறக்குறாரு, இறந்ததுக்கு அப்புறம் தேவ ராஜ்யம் வரும், அப்புறம் ஃபைனலா வந்து நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் முடிஞ்சிருச்சு, கர்த்தர் வந்தாரு, அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாரு, இது வரைக்கும் முடிஞ்சது. மீதி 2 விஷயம் நம்ம நடக்கணும். ஒன்று அப்படின்னா தேவ ராஜ்யம் வரணும், அது வரும். அடுத்தது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. தேவ ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னா, நம்மெல்லாம் மனம் திரும்பி ஒரு எழுப்புதலை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாதான் வரும் என்று ஆவியானவர் சொல்றார். நீங்க மனம் திரும்பாட்டி அந்த எழுப்புதல்னு ஒன்று இந்த பூமியில நடக்கவே நடக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பத்தி அவரும் சொல்றாரு, இல்ல நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணணும். நான் மறுபடி சொல்றது இதுதான், நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு. அது நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அதை ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க, இல்ல அதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. ஆனா ஆவியானவர் சொல்றார், நியாய தீர்ப்பு நாள்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் தான் என்று கர்த்தர் சொல்றார். கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என் நியாய தீர்ப்பு முன்னாடி நிக்கணும், அந்த நியாய தீர்ப்பு சீட்டுக்கு முன்னாடி நீங்க நிக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும் என்று ஆவியானவர் சொல்றார். சோ நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஏசு கிறிஸ்துவ சென்டர் பண்ணி தான் இருக்கணும். நமக்கு என்னதான் நம்ம ஆஃபீஸ் போனதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்து ஜீசஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வியை நீங்க வைக்கணும். நம்ம உண்மையாவே ஜீசஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? காலைல எழுந்திருக்கிறோம், ஹரிபரியா நீங்க போறீங்க ஆஃபீஸ்க்கு, ஹரிபரியா ஸ்கூலுக்கு போறீங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்ம ஜீசஸை எப்பவுமே வந்து அவரை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னதான் நீங்க ஆஃபீஸ் போனாலும், என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும், என்ன பண்ணாலும், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா யாரா இருந்தாலும், ஜீசஸ் தான் வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். அவரை மையமா வச்சுதான் உங்க வாழ்க்கையை நீங்க வந்து அமைச்சுக்கணும். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார்.
நிறைய பேருக்கு வந்து லியோனார்டா வின்சியை பற்றி தெரியும். லியோனார்டா வின்சி அப்படின்னா 2 பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங். ஒன்று வந்து மோனோலிசா. அடுத்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்பர். எல்லா சர்ச்லையும் இந்த லாஸ்ட் சப்பரோட அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவ வீட்டில் வந்து அந்த லாஸ்ட் சப்பர் வச்சுருப்பாங்க. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் பைபிளில். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து இந்த லாஸ்ட் சப்பர்னு ஒரு பெயிண்டிங் இருக்கும். அது வரைஞ்சவர் தான் லியோனார்டா வின்சி. அவரை வரைஞ்சு முடித்த உடனே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த பெயிண்டிங்கை காமிச்சாங்க. வந்த உடனே அவங்க எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அந்த பெயிண்டிங் என்ன இவ்வளோ அழகான பெயிண்டிங்காக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 பேர் சொன்னாங்களாம், இந்த பெயிண்டிங்கில் நீ வரைஞ்சிருக்க கப்பு வந்து ஒரு 2-3 கப் வரைஞ்சது, அந்த கப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் கொடுத்துருக்க, இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட அட்ராக்ஷன் அந்த கப்பு மேலே போச்சா. உடனே லியோனார்டோ வின்சிக்கு வந்து பயங்கர வருத்தமாயிடுச்சா, நம்ம இந்த பெயிண்டிங்கை ஏன் வரைஞ்சோம், நம்ம வரைஞ்சது எதுக்கு அப்படின்னா எல்லாரும் ஜீசஸை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம வரைஞ்சா இவங்கெல்லாம் என்ன வந்து அந்த கப்பை பார்க்குறாங்க, இவங்க எல்லாம் அந்த அட்ராக்ஷன்லாம் அதில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணாரு, அந்த கப்பெல்லாம் வந்து டீ கலர் பண்ணிட்டாராம். அந்த அட்ராக்ஷன்லாம் கம்மி பண்ணுறதுக்காக டீ கலர் பண்ணிட்டாராம். டீ கலர் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஜீசஸை பார்த்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, நான் வந்து வரைஞ்சது வந்து இயேசுவை எல்லாரும் பார்க்கணும் தான், ஆனால் நீங்கள்லாம் வந்து இந்த கப்பை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை மாற்றினார். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஜீசஸை தவிர எந்த விஷயம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அது விக்கிரகம் தான் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபால் லொரிக்கபா ரபாலா ரபா. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சில டைம் வந்து ஜீசஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஸை விட சொல்லுவார், உடனே நம்ம விட்டுறணும். சில டைம் வந்து நம்ம சொந்தக்காரவங்க இருக்கிறனால நம்ம ஜெபிக்க முடியாமல் இருக்கும். அப்போ சொந்தக்காரவங்களை விட்டு விலகணும். எதெல்லாம் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு தடையை உண்டாக்குதோ அந்த தடையை நம்ம விட்டுறணும். ரஷபா நீங்க விட்டுறணும் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லொரிக்கபா. ஆக்சுவலி 17th centuryல வந்து ஜொனாத்தன் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் நியூ ஜெர்சியில் பிறந்தவர். அவங்க வீட்டில் ஒரே மகன், அவருக்கு வந்து ஒரு 10 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ்டர், சோலமன் ஸ்டோஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய பாஸ்டர். அவர் அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து அவரே நிறைய விழிப்புணர்வு நல்ல சர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணவர். அவரோட ஒரே பையன் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பயங்கர ஞானம். ஜொனாத்தன் எட்வர்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு படிப்பாளி, படிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவருக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து ரிலீஜியன் விஷயமா அவருக்கு ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ரொம்ப இஷ்டம். இன்னொரு பக்கம் அவருக்கு பயங்கர சயின்ஸ்னால் அவருக்கு வந்து உயிர். எது கிடைச்சாலும் சயின்ஸ் புக்கு கிடைச்சா எதுவாக இருந்தாலும் படிப்பார். இன்ஃபேக்ட் அவர் ஸ்பைடர்லாம் பார்த்தா அந்த ஸ்பைடர் ஏன் இப்படி வந்து போகுது, அதோட பாடியோட அமைப்பு ஏன் இப்படி இருக்குது, ஏன் கடவுள் இப்படி படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய எஸ்ஸே எழுதுவாராம். 6 வயசுக்குள்ளே 3 முக்கியமான லாங்குவேஜ், லாட்டின், கிரீக், ஹீப்ரு, இது 3மே 6 வயசுலேயே வந்து அவரால் படிக்கவும் முடியும், பேசவும் முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர ஞானமுள்ள ஒரு பர்சனாக இருக்கார். அவர் இன்ஃபேக்ட் வந்து 13 வயசுலேயே வந்து ஏர்ல் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து தியாலஜி படிக்க அவர் போயிட்டார். சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது மினிமம் அவர் ஜெபிப்பார். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஜெபிப்பாராம். அவர் பார்த்துப்பாராம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது நம்ம கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபிக்கிற பையனாகவே இருந்தார். சின்ன வயசுலே ஒரு 7-8 வயசுலேயே வந்து ரொம்ப ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அவர் இருக்கார். இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து அவர் வந்து லோக்கல் பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கிளப் மாதிரி ஆரம்பித்து இந்த தியாலஜி பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரிலாம் பைபிளில் போட்டிருக்கு, அந்த மாதிரி பைபிளில் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் டிஸ்கஷன் எப்பவுமே ஈடுபடுவாராம். 13 இயர்ஸில் வந்து நல்ல தியாலஜி படிக்கிறாரு. தியாலஜியில் படிக்கும்போது அவர் என்ன நல்லா படித்து அதுலேயுமே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறாரு. 1 தீமோத்தி 1:17 அதை வந்து அவர் படிக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தியாலஜியில் படிக்கிறத விட கர்த்தரோட நம்ம நெருங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டைமில் டெசிஷன் எடுக்கிறாரு. அந்த டெசிஷனை எடுத்துட்டு அவர் தனியாக காட்டுக்குள்ளே போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார், அழுது ஜெபம் பண்ணுவார். கர்த்தாவே, அமெரிக்கா மக்கள் என்னதான் கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் எல்லாமே பாவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிப்பாராம். இங்கே நம்ம அதை தான் நோட்டீஸ் பண்ணோம். இந்தியாவாவது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கம்மி, புறஜாதியானவர் தான் ஜாஸ்தி. ஆனால் இங்கிலாந்து, USA இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகள். ஆனால் அந்த டைமில் லியோனார்ட் ராவன்ஹில்னு ஒருத்தர் இருந்தார் 19th century. அவருமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னதான் USA, பிரிட்டன்லாம் வந்து கிறிஸ்தவ நாடா இருந்தாலும் ஆனா வந்து ரட்சிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி, அதனாலதான் எழுப்புதல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபேக்ட் ஒரு புக்கு எழுதினாராம், Why Revival Tarries. இந்த புக்கு வந்து கிடைக்கும், உங்களுக்கு நிறைய கிறிஸ்டியன் புக் ஷாப்ஸ்ல இருக்கும். இந்த புக்கை கிடைச்சா நீங்க படிக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அந்த புஸ்தகத்துல தெளிவா போட்டிருக்கோம் ஏன் வந்து எழுப்புதல் பூமிக்கு இன்னும் வராம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல நிறைய பதில் இருக்கும் என்ற ஆவியானவர் சொல்றாரு. ஷபாலோரி கபாபா. இப்போ அவருமே அவர் யோசிச்சாரு, லியோனார்டோ ராவன்ஹில்மே
எக்ஸ்போஷர் நம்ம சொல்றாரு மக்கள்கிட்ட, நம்ம என்னதான் வந்து கிறிஸ்தவ நாடா இருந்தாலும் ஆனா 90 to 95% வந்து யாருமே ரட்சிக்கப்படலை, ஒரு 5 பேர் மட்டும்தான் அந்த மனம் திரும்புதலோட ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 19th century சொன்னார். இவருமே 17வது நூற்றாண்டுல ஜொனாத்தன் எட்வர்ட்ஸ்மே 17வது நூற்றாண்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நம்ம யாருமே ரட்சிக்கப்படலை, நம்ம சும்மா பேர் கிறிஸ்தவர்கள், ஆனா வந்து நம்ம பரலோகம் போவோமா போமாட்டோமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்றாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் சர்மன் எடுத்துட்டு போகும்போது 13 hours ஸ்பெண்ட் பண்ணுவாராம் அந்த சர்மன் எழுதுறதுக்கு. அதை எழுதிட்டு அதுக்கு பயங்கரமா ஜெபம் பண்ணுவாராம், அதுக்கு உண்டான வெளிப்பாடு கேட்பாராம். ஒவ்வொரு சர்மனுக்கும் ஒரு 13 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த சர்மனை அவர் மக்கள்கிட்ட போய் எடுத்துட்டு போவாராம். இன்ஃபேக்ட் அமெரிக்காவே 17வது நூற்றாண்டுல ஒரு சர்மன் வந்து என்டையர் அமெரிக்காவே அசைச்சுதான். அது என்ன சர்மன்னா, சின்னர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த ஆங்கிரி காட். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவிகள் வந்து ஒரு கோபமான கர்த்தர் கையில் பாவிகள் இருந்தால் எப்படி இருக்கும், அதில் தமிழில் என்னால் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, பட் இங்கிலீஷில் அவர் எப்படி இருந்ததுன்னா, சின்னர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த ஆங்கிரி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்மன் எடுத்துகிட்டு போனாராம். ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை, ரொம்ப இதில் ஒன்லி அவர் ப்ரீச்சிங் மட்டும்தான் பண்ணாராம். அந்த ப்ரீச்சிங்கை கேட்டு பல பேர் அழுது அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தர்கிட்ட போய் அழுதாங்களாம். அவங்க எல்லாரும் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இனி நாங்கள் அந்த பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு கிரேட் அவேக்கனிங் நடந்ததான். அது அவரோட ஹிஸ்ட்ரியில் போட்டிருந்த அந்த டைமில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் இந்த பாவத்தை விட்டுட்டு எல்லாரும் இயேசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சர்ச்சில் வந்து நிரம்பி வளைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்ட்ரியில் இருக்கு. ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு சராசரியான கிறிஸ்தவர்களாக பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம்லாம் இருக்கக்கூடாது. நம்மளும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். கர்த்தாவே என்னோட அழைப்பு என்ன ரிக்கா ரஷபா அப்படின்னு நீங்க கேட்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கா நீங்க யாரா வேணா இருக்கலாம், ரிக்கா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஆஃபீஸ் கோயரா இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ரிக்கா இனி கடைசி நாட்கள்ல ரிக்கா நீங்க எல்லாரும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கா ரஷக்கே பதல் லெக்கெல்லா பாபா ருதா ரக்கெல்லா ரஷபா பாபா ரிக்கல்லா ராபாலோ இனி வர நாட்கள்ல ரிக்கா உங்களோட சொந்த தேவைகளுக்கு வர ஜனங்களை நான் அங்கீகரிக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கா நீங்க கர்த்தர்க்காக செய்யணும் ஏதாவது ரிக்கா அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ரிக்கந்தார உங்க சொந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா காணா போயிடும் உங்க வீட்டேந்து என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா துரிஷத ராபா லோரிக்கா பாபா யோவேல் 2:28 ரிக்கந்த ராபா மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா இந்த வசனம் படி ரிக்கந்த ராபா கடைசி நாட்கள்ல ரிக்கந்த எல்லாரும் ஒரு ஊழியத்துக்கு வரணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷகல்லரி பாலா ராபாபா தீராபாலா ரிக் இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தரா இது கடைசி காலம், ரிக்கந்தரா இது கடைசி காலம், ரிக்கந்தரா மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தரா ஷபா லோரிக் அது சீக்கிரத்தில் வருவேன், ரிக்கந்தரா ராபா லோரிக்கபா பட்டயத்தோட வரேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கபா Urikanda raba lorika baba rishada rebe lorikanda raba larika raba lokela da baba noreda raba la rababa dirada rasada lekela baba durikala raba lori baba norebe lorishaba lori பில்லிசுனி கட்டுகள் உடையறத நான் பார்க்கறேன். ரிக்கந்த ஒரு சில பேர் வீட்ல ரிக்கந்த பில்லிசுனி கட்டுகள் உடையறத நான் பார்க்கறேன். ரிக்கந்த பில்லிசுனி கட்டுகள் ரிக்கந்த ரபா அந்தகார வல்லமைகள் ரிக்கா பாபா அந்தகார வல்லமைகள் ரிக்கந்த ரபா அந்தகார வல்லமைகள் ரிக்கந்த I bind them in the name of Jesus. I bind them in the name of Jesus. I bind them in the name of Jesus. Rishaba kela raba lorika baba Rikanda get freed by the name of Jesus. Rika baba Rikanda இருக்கிறதிலே ரிக்கந்த மேலான நாமம் இயேசுவின் நாமம். ரிக்கந்த இருக்கிறதிலே மேலான நாமம் இயேசுவின் நாமம். ரிக்கந்த இருக்கிறதிலே மேலான நாமம் இயேசுவின் நாமம். ரிக்கம் அந்த நாமத்தை வச்சு விளையாடாதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கா ரபா லோரிகா பபா ரிக்கந்த ரபா லோரிகா பபா ரிஷபா லோரிகா பபா மனம் திரும்புங்கள். ரிக்கந்த ரபா லோரி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிகா. Thank you, Father.